ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, முருகனுக்கு 48 நாள் தைப்பூசம் விரதம் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த தைப்பூசம் விரதம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்க ஆரம்பிக்கலாம். முருகப்பெருமானுக்கு இந்த 48 நாட்கள் தைப்பூசம் விரதம் இருப்பது மிக மிக உயர்ந்த பலனை நம்மளுக்கு கொடுக்கும். வாழ்க்கையையும் தலையெழுத்தையும் மாற்றும் விரதமாக இந்த விரதம் இருக்கிறதுனால மிக மிக எளிமையாக இந்த விரதத்தை எப்படி நாம் நம்மளுடைய வீட்டில் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்க ஆரம்பிக்கலாம். முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த தைப்பூச தினத்தின் போது இந்த 48 நாள் விரதம் இருப்பது வழக்கம். முருகனின் அருளை பெற வேண்டும் என நினைக்கும் யார் வேண்டுமானாலும் இந்த விரதத்தை நாம் இருக்கலாம். கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான் மிக எளிமையான ஒரு தெய்வம். முருகன் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப பயபக்தியோடு நம்ம கும்பிட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நிறைய நம்மளுக்கு கஷ்டங்களை கொடுத்துட்டே இருக்கும். நிறைய பேர் சொல்லியிருக்கதை கேட்டிருப்பீங்க. நான் முருகரை கும்பிட்றேன், ஆனால் கஷ்டம் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது, ஆனால் இது எப்போ மாறும் அப்படின்னு அவர் நமக்கு நம்மக்கிட்ட ஒரு திருவிளையாடல் மாதிரி விளையாடுவாராமா. அதாவது தொடர்ந்து கஷ்டத்தை கொடுத்துட்டே இருந்தாலும் இவங்க இந்த பக்தை நம்மளை மனதார நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அந்த கஷ்டத்தை கொடுத்து அவர் பார்த்துட்டு தான் திரும்பி நாம் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு நன்மைகளை முருகப்பெருமான் அள்ளி கொடுப்பாரு. நினச்ச காரியங்கள் அனைத்துலேயும் வெற்றி கொடுப்பாரு இந்த முருகப்பெருமான். ஓகே, இந்த முருகப்பெருமானுக்கு 48 நாட்கள் விரதம் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம். சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மண்டல காலமான 41 நாட்கள் மாலை அணிந்து விரதம் இருப்பதை போல் முருகப்பெருமானுக்கும் மண்டல விரதம் இருக்கும் வழக்கம் இப்போவும் நடந்துட்டு தான் இருக்குது. முருகப்பெருமானுக்கு மிக உகந்த திருவிழா மற்றும் விரத நாட்களில் ஒன்று தைப்பூசம். தை மாதத்தில் வரும் பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளையே தைப்பூச நாளாக நாம் கொண்டாடுறோம். ஞான பண்டிதனான முருகப்பெருமான் ஞான பழத்தை பெற முடியவில்லையே என தாய் தந்தையிடம் கோபம் கொண்டு பழனி மலையில் ஞான பழமாக ஆண்டிக்கோலம் கொண்டு அமர்ந்த தினமான தைப்பூச தினமாக இந்த தைப்பூச திருவிழா நாம் ஒவ்வொரு வருஷமும் நாம் கொண்டாடிட்டுருக்கோம். உலகம் முழுவதிலும் இருக்கும் முருக பக்தர்களால் விசேஷமாக கொண்டாடப்படும் விழாவாக இந்த தைப்பூச நாள் இருக்கும். தைப்பூசத்திற்கு முந்தைய 48 நாட்கள் விரதம் துவங்கி முருக பக்தர்கள் மண்டல விரதம் இருப்பது வழக்கம். வாழ்க்கையில் வளர்ச்சி பெற வேண்டும், செல்வம் பெருக வேண்டும், கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபட வேண்டும் என்கிறவர்கள் முருகப்பெருமானை மனதார வேண்டிக் கொண்டு இந்த 48 நாட்கள் விரதத்தை நாம் அனுஷ்டிக்கலாம். நம்ம இந்த 48 நாளும் நம்ம விரதம் இருக்கலாம். 2025ஆம் ஆண்டில் பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூசம் வருகிறது. அதனால் முருகனுக்கு 48 நாள் தைப்பூசம் விரதம் இருக்க விரும்புபவர்கள் 2024 இப்போ இந்த வருஷம் இருக்குது இல்லையா, இந்த ஆண்டு டிசம்பர் 25 தேதியிலிருந்தே துவங்கியிருப்பாங்க. தைப்பூச தினமான பிப்ரவரி 11ஆம் தேதி வரை மொத்தம் 48 நாட்கள் இந்த விரதத்தை நாம் கடைபிடிக்கணும். டிசம்பர் 25ஆம் தேதியன்று காலையில் எழுந்து அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று எந்த கோரிக்கை நிறைவேறுவதற்காக விரதம் இருக்கிறோமோ அந்த கோரிக்கையை சொல்லி மனதார வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா வேண்டிக்கிட்டு பிறகு நம்மளுடைய பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து முருகனுக்கு ஏதாவது ஒரு இனிப்பு நைவேத்தியம் செஞ்சு வச்சுட்டு விரதத்தை நம்ம துவங்கணும். நைவேத்தியம் எது செய்ய முடியாத எளிமையாக வெற்றிலை பாக்கு ஒரு வாழைப்பழம் வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு கற்கண்டு இருந்ததுன்னா அதை கூட வச்சு நம்ம இந்த விரதத்தை துவங்கலாம். தினமும் கோவிலுக்கு போகலாம். அப்படி கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் பார்த்திங்க அப்படின்னா வீட்டிலே இருந்து நம்ம சாமியை கும்பிட்டுக்கலாம். அப்போ முருகப்பெருமானுக்கு இந்த கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருப்புகழ் போன்ற முருகப்பெருமானுக்குடைய மந்திரங்களை சொல்லி நம்ம விரதத்தை கடைபிடிக்கலாம். எதுவும் தெரியாதவர்கள் நெற்றியில் கொஞ்சம் திருநீரை வச்சுக்கிட்டு அப்படியே ஓம் சரவண பவ என்னும் அந்த மந்திரத்தை மட்டும் நம்ம சொன்னாவே போதுமானதுதான்.
விரதம் இருப்பவர்கள் 48 நாட்களும் முடிந்தால் ஒருவேளை உணவை தவிர்த்து விரதம் இருக்கலாம். முடியாதவர்கள் 3 வேளையும் சாப்பிட்டுவிட்டு விரதம் இருக்கலாம். விரதம் இருப்பவர்கள் 48 நாட்களும் கண்டிப்பாக அசைவம் சாப்பிடக்கூடாது. யாரிடமும் கோபம் கொள்ளக்கூடாது. அமைதியாக சாந்த குணத்தோடு இருந்து விரதத்தை நாம் கடைபிடிக்கணும். இந்த விரதத்தின் போது தினமும் தலைக்கு குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. செவ்வாய்க்கிழமை மட்டும் தலை குளித்து விட்டு விரதமும் நாம் இருக்கலாம். நிறைய பேருக்கு தலை குளிச்சுட்டே இருந்தால் சேராது இல்லையா? அதனால் பெண்கள் மாதவிடாய் காலத்திலும் விரதத்தை நம்ம தொடரலாம். பூஜை அறைக்கு செல்லாமல் வெளியிலிருந்தே முருகனை மனதார நாம் நினச்சி முருகனுடைய மந்திரங்களை சொல்லி விரதத்தை நம்ம தொடரலாம். வீட்டை எப்போதும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். தினமும் காலையிலே எழுந்து குளிச்சுடணும். விரதம் கடைபிடிக்கும் நாட்களில் முருகப்பெருமானுக்கு மஞ்சள் அல்லது சிவப்பு நிற மலர்களால் நல்லா அழகாக அலங்காரம் செஞ்சு பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சட்கோண தீபம் ஏற்றுவதும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் வெற்றிலை தீபம் ஏற்றுவது மிக மிக விசேஷமானது. 48 நாட்கள் தொடர்ந்து விரதம் இருக்க முடியாதவர்கள் 21 நாட்கள் கூட தைப்பூச விரதம் இருக்கலாம். இவர்கள் ஜனவரி 22ஆம் தேதியிலிருந்து விரதத்தை துவங்கலாம். அதாவது நம்ம 25லேருந்து டிசம்பர் 25லேருந்து நம்ம விரதம் இருக்கலை அப்படின்னா ஜனவரி 22ஆம் தேதியிலேருந்து நம்ம விரதத்தை தொடங்கி பிப்ரவரி 11ஆம் தேதி வரை விரதத்தை நம்ம தொடர்ந்து இருக்கலாம். உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தால் போதும். தைப்பூசம் அன்று வீட்டில் விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் படைத்து வழிபட்டு அன்று மாலை விளக்கேற்றி வைத்துவிட்டு முருகரை மனதார நினச்சி வேண்டிக்கிட்டு முருகனுக்கு நம்மளுக்கு நடந்த எல்லா நல்ல காரியங்களுக்கும் நன்றி சொல்லி அவரை மனதார நாம் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம விரதத்தை நிறைவு செய்யலாம். முடிந்தவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று அங்கேயும் நம்ம போய் நல்லா தரிசனம் செஞ்சுட்டு முருகருக்கு அபிஷேகத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பால் நம்ம வாங்கி கொடுத்துட்டு அபிஷேகத்தை நம்ம பார்த்து நல்ல மனதார சாமி கும்பிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. முருகப்பெருமானுக்கு இந்த 48 நாட்கள் விரதம் இருந்தால் நீங்கள் நினைத்த காரியம் எல்லாமே வெற்றியடையும். வாழ்க்கையில் இந்த 48 நாட்கள் முருகப்பெருமானுக்காக ஒதுக்கி மனதார வேண்டி விரதம் இருந்தால் வாழ்க்கையில் இனி மீதி இருக்கும் காலம் முழுவதும் முருகன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். உங்கள் வாழ்க்கையை அவர் பார்த்து கொள்ளுவார். குருவாக இருந்து உங்களை வழிநடத்தி சென்று உங்களுடைய வாழ்க்கையை படிப்படியாக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வார். இந்த விரதத்தை ஒவ்வொரு வருடமும் இருப்பது மிக மிக சிறப்பு. அப்படி முடியாதவர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இருப்பது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த தைப்பூச விரத காலத்தை நாம் இது மாதிரி மிக எளிமையாக நம்ம வீட்டிலே இருந்து வழிபாடு செய்யலாம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அமினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.